இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இனி விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இந்த தமிழ் உணர்வுடன், தமிழ் தாகத்துடன், தமிழ் உள்ளத்துடன் இங்கு வந்து திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய வருகையால் பெருமை பெறுகின்றன என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அந்த முறையில் இங்கு அமர்ந்திருக்கும் நம்முடைய அன்புக்குரிய தலைவர், திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் அரங்கராசன் ஐயா அவர்களே, புலவர் ரா வரதராசன் அவர்களே மற்றும் துணைத் தலைவர்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய முனைவர் சையத் ஜாகிர் ஹசன் அவர்களே, என்னுடைய வகுப்பு தோழராக தூய வளனார் மேல்நிலை பள்ளியில் பயின்ற போது, உயர்நிலை பள்ளி அப்பொழுது நம்முடைய அன்புக்குரிய உதயகுமார் அவர்களை சந்தித்து விட்டுதான் வந்திருக்கிறோம். சந்திக்கும் போது சிந்திக்க வைப்பவர் அவர். ஆக அப்படிப்பட்ட ஆன்றோர் சான்றோர் என்னுடைய தந்தை பேராசிரியர் சாமிமுத்து ஐயா அவர்கள் முழங்கிய இந்த தமிழ்ச்சங்கம், அவர்கள் வளர்த்தெடுத்த ரம்போலா ஐயா என்னுடைய தந்தையாரின் பேராசிரியர், தமிழ்துறை தலைவர், அவரும் தமிழவேள் ஐயா பெரியசாமி பிள்ளை அவர்களும் உதயகுமாரோடைய தந்தை, இருவரும் நெருங்கிய நண்பர்கள். அந்த நட்பு தான் இந்த அளவுக்கு தமிழ்ச்சங்கத்தை வளர்த்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணத்தை கொடுக்கிறது. ஆக இந்த தலைப்பு நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், இப்பொழுதுதான் ரமலான் மாதம் முடிந்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இனி 3 வேளையும் உண்ணக்கூடிய அளவுக்கு இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய சமூகத்திலிருந்து தோன்றி உலகளாவிய சிந்தனையை உள்ளடக்கி தன்னுடைய புது கவிதைகளால், ஹைக்கூ என்ற அந்த மரபுப்படி, இந்த தமிழ் உலகத்தை மட்டுமல்ல தமிழ் நெஞ்சங்கள் அனைத்திலும் குடிகொண்டிருக்கும் கவிக்கோ நம்முடைய அன்புக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியில் தமிழ்துறைக்கு அவர் வந்திருந்த போது, என்னுடைய தந்தையார் தலைவராக இருந்த போது, தமிழ்துறை தலைவர், அங்கு நடந்த கருத்தரங்கம் முடித்துவிட்டு, கவியரங்கம் என்று நினைக்கிறேன், முடித்துவிட்டு நான் ஆங்கிலத்துறை, என்னை அழைத்தார் தந்தையார். வகுப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் நான் நேரடியாக போக முடியவில்லை. விழா முடிந்தவுடன் என்னை அழைத்தார் தந்தை. இளங்கோ, நீ போய் கவிக்கோவை நம்முடைய ஜமால் முகமது கல்லூரியில நேரத்துக்கு போய் விட்டுறணும், உனக்கு தான் கார் ஓட்ட தெரியும், கார் எடு, ஐயா கூட்டு போ. அப்ப கவிக்கோவை கொண்டு செல்வதற்கு ஒரு இளங்கோவா என்றார். ஆக அந்த ஸ்லேடை அவரை அருகில் அமர வைத்து நான் ஓட்டுநராக அங்கு சென்றது என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான மனிதர், அவருக்கு முன்னாடி எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, மரபு கவிதை. பழந்தமிழர்கள் வெண்பா, ஆசிரியம், வஞ்சி, கலி, பரி என பல பாவடிவங்களை கண்டவர்கள். இவ்வடிவங்கள் புதிதாக உருவெடுத்தது அல்ல.
வழி வழியாக வந்தவை. ஆனால் புதுக்கவிதை அப்படி அல்ல. இந்த தடைகளை எல்லாம் விட்டொழித்து கரைகளை உடைத்து புதிதாக பிறந்த இலக்கியம்தான் தொல்காப்பியரால் விருந்து என்று அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியர் அதை வரவேற்கிறார். நன்னூலார் மிகச்சிறப்பாக அதை சொல்லுகிறார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று விளம்பினார் நன்னூலார். ஆக புதுமையை வரவேற்கக்கூடிய அந்த தமிழ் நெஞ்சங்கள், அந்த புதுக்கவிதை அதனுடைய தோற்றம் என்ன, ஏன் அது அப்படி தோன்ற வேண்டும், காரணங்கள் என்ன? உரைநடையின் செல்வாக்கு அதிகரித்தது, மரபு கவிதையின் செறிவின்மை தோன்றியது, அச்சு எந்திரம், இப்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அச்சு எந்திரம் தோன்றியது, மக்களின் மொழி நடையில் ஏற்பட்ட பல மாற்றங்கள், இவைகளெல்லாம் காரணங்கள், புதுக்கவிதை தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள். இந்த புதுக்கவிதையை ஆங்கிலத்தில் பல ஆங்கில கவிஞர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். முக்கியமாக எஸ்ரா பவுண்ட், டி.எஸ். எலியட்டோட மிக நெருங்கிய நண்பர். அவர் சொல்லுகிறார், புதிதாக்கு, he gives a command, make it new என்று சொன்னார். நம்முடைய பாரதி சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவ கவிதை என்று வர்ணித்தார். ஷேக்ஸ்பியர் விதிவிலக்கா? அவருடைய நாடகங்கள் எல்லாம் கவிதை நாடகங்கள். To be or not to be, that's a question. To die or not to die, that's a question. In the question, there are so many answers. Simply rippling, revelating. That's the revolution of Shakespeare. அவர் முதற்கொண்டு ஃப்ரீ வேர்ஸ், அந்த ஃப்ரீ வேர்ஸ் என்பது கட்டுக்களை உடைத்த கவிதை. அப்படி பார்க்கும்போது பிரான்ஸ் தேசத்தின் மிகப்பெரிய கவிஞர் பாத்லர், ரிம்போ, மலாமே, 3 கவிஞர்கள், புது கவிதை படைப்பாளிகள். ஜெர்மனியில் பார்க்கிறோம் ரில்கே, அமெரிக்காவில் வால்ட் விட்மன். இந்த வால்ட் விட்மன் தான் நம்முடைய மகாகவி பாரதிக்கு ஆசிரியராக புதுக்கவிதைக்கு இருக்கிறவர். அவரை ஒத்துக்கொண்டது. இங்கிலாந்தின் எஸ்ரா பவுண்ட், டி.எஸ். எலியட் ஆகியோரின் முயற்சியில் தான் இந்த புதுக்கவிதை என்ற பாரம்பரியம் தொடங்கப்படுகிறது. இந்த புதுக்கவிதையில் அதை புதுக்கவிதை என்று சொல்லி சொல்லி புதுக்கவிதை என்று மட்டும் நாம் அழைக்கிறோம் என்றால் அப்படி அல்ல. முதலில் வசன கவிதை என்று அழைக்கப்பட்டது, பின்னர் சுயேச்சா கவிதை என்று அழைக்கப்பட்டது, பின்னர் லகு கவிதை என்று அழைக்கப்பட்டது, பின்னர் விடுநிலைப்பா என்று அழைக்கப்பட்டது, பின்னர் கட்டிலடங்கா கவிதை. இதுதான் அதோடைய உண்மையான இலக்கணம். எந்த கட்டுக்கும் அடங்காத கவிதை. இந்த அம்மி கொத்துவதற்கு இந்த சிற்பி தேவையா என்று கேட்ட அப்துல் ரஹ்மான் அவரை எதில் அடைக்க முடியும்? அன்பால் மட்டுமே அடைக்க முடியும். அன்பே சிவம் என்று சொல்லுகிறோம். அன்பில்லை என்றால் எதுவும் இல்லை என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது. அன்புதான் கடவுள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதைத்தான் அப்துல் ரஹ்மான் பல்வேறு வடிவங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது புது கவிதையின் வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வால்ட் விட்மனோட புல்லின் இதழ்கள் என்ற லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ் என்ற புதுக்கவிதை தொகுப்பு, அதை படித்து விட்டுதான் பாரதி காட்சிகள் என்ற தலைப்பில் புதுக்கவிதை தொகுப்பை படைக்கிறார். அதற்கு வசன கவிதை என்று பெயரிடுகின்றார். ஆக அந்த பாரதியின் வழியில் நாம் பார்க்கும்போது மணிக்கொடி என்ற இதழ் காலம்
அந்த காலத்தை சேர்ந்த பிச்சமூர்த்தி, பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன், புதுமை பித்தன், எழுத்து என்ற இதழ் அந்த காலத்தை சார்ந்த மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், சிசு செல்லப்பா, கானா சுப்பிரமணியன், வானம்பாடி இதழ் அந்த காலத்தை சேர்ந்த மூன்றாவது காலம், புவியரசு, ஞானி, முல்லை ஆதவன், அக்னிபுத்திரன், சிற்பி, கங்கை கொங்கொண்டான், தமிழ்நாடன், சக்தி கனல், மு மேத்தா, தமிழன்பன், ரவீந்திரன், நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பால் வீதி என்ற கவிதை மூலமாக, அந்த தொகுப்பு மூலமாக தன்னையே ஒரு மிக சிறந்த படைப்பாளியாக, திறனாய்வாளராக, அவர் பேராசிரியர் வாணியம்பாடி கல்லூரி, இஸ்லாமிய கல்லூரியில். அவரை இஸ்லாமியர் என்று பார்ப்பது நம்முடைய தவறு, அவருடைய தவறு அல்ல. அவரை கவிஞர் என்று பார்ப்பதுதான் நாம் நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அப்படி பார்க்கிறேன். ஆக, ஏனென்றால் எந்த கவிஞனும் எந்த கவிதையும் எந்த கட்டுக்குள்ளும் கூட்டுக்குள்ளும் அடைக்க முடியாது. அப்படி அடைக்கப்பட்டால் அது நம்முடைய தவறு, அது அவர்களுடைய தவறு அல்ல. அவருடைய பிறவி பயன் பொது நோக்கு, சமுதாய சீர்திருத்தம், மனிதநேயம். ஆக இப்படி பார்க்கும்போதுதான் அப்துல் ரஹ்மானை நாம் சிறப்பாக புரிந்து கொள்ளலாம். இஸ்லாமியர் என்ற பார்வை தயவு செய்து அகற்றி விடுங்கள், என்னுடைய வேண்டுகோள். தமிழன் என்று பாருங்கள், தமிழ் கவிஞன் என்று பாருங்கள். அப்பொழுதுதான் தமிழகம் விடுதலை பெறும். இந்த கவிதை பற்றி கவிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதில் அருமையான ஒரு நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உள்ளத்துள்ளது கவிதை என்று சொல்லுகிறார், இன்பம் உருவெடுப்பது கவிதை என்று சொல்லுகிறார், தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. அப்ப உண்மையை தெரிந்துரைக்கக்கூடிய ஒரு கவிஞன், அந்த உண்மை கடவுளாக இருக்கலாம், அல்லது அந்த உண்மை பெரியார் கண்ட சமூக நீதியாக இருக்கலாம், அல்லது அந்த உண்மை அண்ணா கண்ட தமிழ்நாடாக கூட இருக்கலாம், அந்த உண்மை ஒரு தாய் சேயிடம் கொண்ட பாசமாக இருக்கலாம். கடவுளுக்கு எத்தனையோ வடிவங்கள். அவரை அடைக்க முடியுமா ஒரு கூட்டுக்குள், கட்டுக்குள்? ஆகவேதானே கடவுள் சொல்றோம், கடந்தவன் உள்ளிருப்பவன், எல்லாவற்றையும் கடந்தவன், எல்லாவற்றின் உள்ளிலும் இருப்பவன், தூணிலும் இருப்பவன், துரும்பிலும் இருப்பவன். ஆக அப்படிப்பட்ட அந்த கடவுளை பற்றி பாடும் அந்த பாடல்களில் கூட எவ்வளவு அருமையாக மெருகோடு அவர் பாடியிருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் எடுத்து காட்டினார். பல அருமையான வரிகளை. ஆங்கில கவிஞர்கள் எப்படி கவிதையை பார்க்கிறார்கள்? 2 நிமிடத்தில் நாம் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு வருகிறோம். ஏனென்றால் இந்த பேக்ரவுண்ட் we need. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அவர் சொல்லுவது கவிதையை பற்றி, poetry is the spontaneous overflow of powerful feelings. நான் ஒரு ஒப்பியல் துறையை சார்ந்தவன், என்னுடைய படைப்புகள் எல்லாம் ஒப்பியல் நோக்கில் நான் படைத்துக் கொண்டிருப்பவன். ஆக அப்படி பார்க்கும்போது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட அந்த இது ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், சாதாரண ஃபீலிங் இல்லை, பவர்ஃபுல் ஃபீலிங். வாட் கேன் பி பவர்ஃபுல்? எது சக்தி வாய்ந்தது உலகில்? ஆயுதமா? இஸ் இட் நியூக்ளியர் பாம்? இல்லை, அன்புதான். அன்புதான் மிகப்பெரிய, மிக சக்தி வாய்ந்த ஒரு நம்முடைய ஆன்மீக காவலர். இந்தியாவிலிருந்து சென்றாரே சிகாகோவுக்கு, எப்படி ஆரம்பித்தார்? மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுவரை அந்த அமெரிக்க கலாச்சாரத்தில் ஜென்டில்மேன், ஜென்டில் உமன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அந்த பாரம்பரியத்தை தூக்கி அடித்து ஒரு புது கவிதை படைத்தாரே, அந்த பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம். ஆக
அந்த அன்புதான் அங்கு வெல்லுகிறது. தட்ஸ் a powerful feeling. ராபர்ட் ஃப்ராஸ்ட் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு ஆங்கில கவிஞர். அவரை ஜவஹர்லால் நேருவுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, முதல் பிரதமர், இந்தியாவின் முதல் பிரதமர், இன்று அரசியல் பேச விரும்பவில்லை என்றாலும் முதல் பிரதமரை வரலாற்றிலிருந்து எடுக்க முடியாது. முதல் தான், எல்லாவற்றிலும் முதல் தான், மாற்றமில்லை. அவர் தன்னுடைய மேஜையில் அலுவலகத்தில் ஒரு பலகையில் எழுதி வைத்திருந்த 4 வரிகள் ராபர்ட் ஃப்ராஸ்டின் வரிகள். ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் என்ற தலைப்பில் வந்த அந்த கவிதையில் 4. அந்த அளவுக்கு அவர் மரியாதை வைத்திருந்த அந்த ஃப்ராஸ்ட் என்ன சொல்லுகிறார்? Poetry provides the one permissible way of saying one thing and meaning other. இதுதான் புது கவிதை. சொல்லுவது ஒன்றாக இருக்கும், புரிந்து கொள்வது மற்றொன்றாக இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கும். இதுதான் புது கவிதையோட பரிமாணம். ஷெல்லி, poetry is a mirror which makes beautiful that which is distorted. மிக அலங்கோலமாக இருக்கக்கூடிய ஒன்றை, நம்முடைய வாழ்க்கையை மிக அழகாக மாற்றுவது இது கவிதை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கவிதை, ஒவ்வொரு மனிதனும் ஒரு கவிதை. அதுதான் மனித நேயம். ஒரு கவிதையாக நாம் மதிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். எட்கர் ஆலன் போ என்ற கவிஞன், poetry is a rhythmical creation of beauty in words. அழகின் வார்த்தைகளில் அழகை பொதிந்து சொல்லக்கூடியதுதான் கவிதை என்று சொல்கிறார். T.S. Eliot வர்றோம். Poetry is when an emotion has found its thought and the thought has found words. உணர்வுகளுக்கு அல்லது கருத்துக்களுக்கு வார்த்தைகளும், வார்த்தைகளுக்காக கருத்துக்கள் இருக்க முடியாது, கருத்துகளுக்காகத்தான் வார்த்தை இருக்க முடியும். அதுதான் கவிதை என்று சொல்லுகிறார். கோல்ட்ரிட்ஜ், நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறார். Poetry, the best words in the best order. அருமையான நேர்த்தியான ஒரு நடையில் வார்த்தைகள் அமைக்கப்பட்டால் அதுதான் கவிதை. நம்முடைய பிளேட்டோ poetry பத்தி பேசியிருக்கார். Poetry comes nearer to vital truth than history. வரலாற்றை விட மிக நெருக்கமாக நம்மிடம் வருவது எது? கவிதை. ஏன்னா அது உண்மையை சொல்லுகிறது. ஹிஸ்டரி கூட பொய்யா இருக்கலாம். இன்னைக்கு ஹிஸ்டரி புக்ல என்னென்னமோ நடக்குது உங்களுக்கு தெரியும். வில்லியம் ஹாஸ்லெட், poetry is all that is worth remembering in life. இதுதான் கவிதை. ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எப்பொழுதும் நாம் நினைத்து நினைத்து போற்றக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த புது கவிதையை நம்முடைய மு. மேத்தா அவர்கள், பேராசிரியர், எப்படி அவர் பார்க்கிறார்? அருமையா சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஈக்குவலா, இணையாக நான் வேறு I don't find any definition parallel to this. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புது கவிதை. இதுதான் மு. மேத்தாவுடைய ஊர்வலம் என்ற அந்த கவிதை தொகுப்பில் அருமையாக அவர் எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி மக்களை முன்னிறுத்தி, மக்களுக்காக, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, உணர்வு சிக்கலாக இருக்கலாம், கருத்து சிக்கலாக இருக்கலாம், மத ரீதியான சிக்கலாக கூட இருக்கலாம், வகுப்புவாதம், இனம், மொழி, ஜாதி போன்ற பிரிவுகளால் துண்டாடப்பட்ட இந்த இந்திய சமுதாயத்துக்கு ஒரு விடிவெள்ளியாக தோன்றியதுதான் புது கவிதை. அந்த புது கவிதையை கையாண்ட நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் வானம்பாடி இயக்க கவிஞர்களின் குழுவில் இணைந்து
இன்று மட்டுமல்ல, காலத்தை கடந்த கவிக்கோவாக இருக்கிறார். கருத்துக்களை திறன் வாய்ந்த ஓமைகள், திறன் வாய்ந்த உருவகங்கள், மெட்டபர்ஸ், திறன் வாய்ந்த படிமங்கள், திறன் வாய்ந்த குறியீடுகள், சிம்பல்ஸ். என்னுடைய எம்ஃபில் தீசிஸ், அதாவது டெசர்டேஷன் என்று சொல்லுவோம், அது ஒப்பியல் நோக்கில் டாக்டர் ஆல்பர்ட் வலம்புரிஜான் அவர்களின் மூத்த அண்ணன், எங்களுடைய ஆங்கில துறையில் இருந்தவர், அவர் தான் எனக்கு கைட். அவரிடம் சென்றபோது அவர் சொல்லியது, ஒப்பியல் ஆய்வில் உனக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருக்கிறது, இதை செய் என்று சொன்னார். தொல்காப்பியம், நார்த்ராப் ரைட், தொல்காப்பியரின் 5 முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா திறன் வாய்ந்த குறியீடுகள் அங்கு பார்க்கலாம். அகத்திணையில அந்த வரிசையில பார்க்கும்போது இவருடைய சர்ரியலிசம் கவிதைகளையும் நாம் காண இருக்கின்றோம். இவருடைய ஆராய்ச்சி வழிகாட்டி சென்னை தரமணியில் இயக்குனராக பணியாற்றிய சாவே சுப்பிரமணியம் புது கவிதையில் குறியீடு என்ற தலைப்பில் ஆய்வு செய்திருக்கிறார். அவரை பற்றி, வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரிந்ததுதான், அதற்கு நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை. அடுத்து இவருடைய நூல்கள் ஏராளம். பால்வீதி, நேர் விருப்பம், கரைகளே நதியாவதில்லை, தலைப்பை பாருங்க, கரைகளே நதியாவதில்லை, அவளுக்கு நிலா என்று பெயர், முட்டை வாசிகள் கட்டுரை, மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, விலங்குகள் இல்லாத கவிதை, பாருங்க தலைப்பையே பாருங்க, சொந்த சிறைகள், இது ஒரு வசன கவிதை, புது கவிதையில் குறியீடு ஆய்வு, அவருடைய முனைவர் பட்டம், சுட்டு விரல், கம்பனின் அரசியல் கோட்பாடு, கம்பனின் அரசியல் கோட்பாடு, அருமையாக சொன்னார் பேராசிரியர். இங்கு என்ன வேலை என்று கேட்கும் போது அவருடைய பெயரை வைத்தே ஒரு சாட்டையடி கொடுத்தாரே, அவர்தான் அப்துல் ரஹ்மான். ரகுமான் கான், ரகு ராமன், மான், மானால் வந்த விளைவுதான் ராமாயணம், அதை காண்பதற்கு நான் வந்திருக்கிறேன். ஆக அருமையான அந்த விளக்கம் பாருங்க. இதெல்லாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், கலைஞருக்கு அது உண்டு, நான் பார்த்திருக்கிறேன். ஆக பித்தன் ஆலாபனை, விதை போல் விழுந்தவன், முத்தமிழின் முகவரி, ஆக பூப்படைந்த சப்தம், தொலைபேசி கண்ணீர் போன்ற தலைப்புகளில் அவர் எழுதிய கவிதைகள். இப்ப கவிதைகளுக்கு வந்துருவோம். இந்த கவிதைகளுக்கு வரும்போது பாலைப்பூக்கள் இந்த தொகுதிக்கு முன் பார்க்கும்போது காதலை பற்றி நம்முடைய கவிக்கோ எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. காதல் இல்லாம கவிதை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையின் தொடர்ச்சி இல்லை, நமக்கு தெரிந்ததுதான். அந்த காதல் என்பது தூய்மையானது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் எழுதுகிறார், உன்னை காதலிப்பதற்கு பதிலாக மரணத்தை காதலித்திருக்கலாம், அது வாக்கு தவறுவதே இல்லை. எப்படி பாருங்க, இன்றைய சூழ்நிலையில காதல் என்பது எப்படி இளைஞர்களையும் இளம் சகோதர சகோதரிகளை எப்படி பாடுபடுத்துகிறது என்பதை மூடைய வரியில, உன்னை காதலித்திரு, அது யார், ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவர் அதை சொல்ல, உன்னை காதலித்ததற்கு பதில் மரணத்தை நான் காதலித்திருந்தால் அது வாக்கு, ஏன்னா மரணம் நிச்சயம், ஆனா நீ நிச்சயம் இல்லாம இருக்கியே, உன்னுடைய வாக்கு நிச்சயமாக இல்லையே, வாக்கு புரள்கிறது. இது பாருங்க, எப்படி பல கோணங்களில் அது பார்க்கலாம். அரசியலை பற்றி சொல்லும் போது, இந்த நாட்டில் நடிப்பவர்கள் தான் தலைவர்களாகின்றார்கள். சினிமாவிலையா அப்படின்னு கேட்காதீங்க, அல்லது நல்லவர்கள் தலைவர்களாக இருப்பவர்கள் நடிக்கிறார்கள். ஆக எங்கேயும் நடிப்பு தான்.
என்பதை வெளிச்சமாக சொல்கிறார். தமிழா விழித்துக்கொள், இல்லை என்றால் வெள்ளித்திரைக்கென்று உன் வேட்டியை உருவிக்கொண்டு சென்று விடுவார்கள். இதுக்கு மேல இன்றைய தமிழ் நெஞ்சங்களின் அந்த கலக்கத்தில் உள்ள நிலை யாரும் சொல்ல முடியாது. அண்ணா சொல்வார், பதவி தோளில் இருக்கும் துண்டு போல், கொள்கை என்னுடைய இடுப்பில் கட்டிய வேட்டி போல். என்னுடைய வேட்டிக்காக துண்டை கூட தூர எறிவேன், வேட்டியை விட மாட்டேன், கொள்கையை விட மாட்டேன். அந்த நிலை அரசியலில் இன்று இருக்கிறதா என்பதை அவர் ஆராய்ந்து பார்த்து இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். இன்றைய அரசியல் இதுதான். பாலைப்பூக்களில் பார்க்கிறோம், பஷீர் என்ற அந்த நண்பருக்கு எழுதுகிறார், இந்த பஷீர், பாலை நிலம் போன்ற இந்த பஷீர், ஆனால் பூக்கள் மலரும் பாலை. இந்த சோலையில் மனங்களை எல்லாம் கவரும் மதுரை மல்லி, மனம் நினைக்கும் மனம் தரும் மனோரஞ்சிதம், ஆயுத பாணியான ரோஜா, ஆயுத பாணியான ரோஜா. ஏன் ரோஜாவுக்கு மட்டும் ஆயுதம் இருக்கு, முள் இருக்கு இல்லையா? எல்லாம் இருக்கின்றன, வண்டுகளே வாருங்கள். அப்ப இந்த புத்தகத்தை படிங்க, அவருடைய கவிதை பாருங்கள் என்பதற்கு முகவுரை. பௌர்ணமி பிறையை பற்றி அருமையாக எழுதியிருக்கிறார். வயது வந்தவர்களே வாருங்கள், வயது வந்ததற்காக அழுவோம், நம் குழந்தை பருவத்தின் இழவுக்காக அழுவோம், நமக்குள்ளே நடந்த அந்த மரணத்திற்காக அழுவோம். பைபிள்ல விவிலியத்துல குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இயேசு பெருமான் தன்னுடைய சீடர்களோட அமர்ந்திருப்பார். அப்ப அந்த சீடர்கள்லாம் அவர்களை விரட்டுவாங்க, தொந்தரவு பண்ணாதீங்க அப்படி இப்படி. உடனே அவர் சொல்லுவார், குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், இந்த குழந்தைகளாக நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது. அந்த குழந்தை உள்ளம் நமக்கு இறந்து விட்டதே, அந்த மரணம் நமக்கு நிகழ்ந்து விட்டதே என்று வருத்தப்படுகின்றார் நம்முடைய கவிக்கோ. கண்ணீரின் ரகசியத்தை பற்றி எழுதியிருக்கிறார். கண்ணீர் கண்களின் புன்னகை. அது எப்படி கண்ணீர் எப்படி கண்களின் புன்னகையா இருக்க முடியும்? புன்னகை இதழ்களின் கண்ணீர். அப்ப எங்கும் எதிலும் கண்ணீர். இந்த வாழ்க்கையே கண்ணீர். ஏன் கண்ணீர்? எதற்காக அந்த கண்ணீர் வருகிறது? எதற்காக இந்த துன்ப நிலை வருகிறது? சிந்தித்து பார்க்க வைக்கின்றார். எல்லாம் சுயநலம், சுயநலத்தால் வந்த கொடுமைகள். போக்குவரத்துல பார்க்கலாம், நேருக்கு நேரா மோதி கொண்டன. இது என்ன அந்த காலத்துல போர்க்களத்துல மோதிய இது போல் நம்ம எடுத்துக்கொள்வதா? நேருக்கு நேரா மோதக்கூடிய அளவுக்கு அந்த வேகம் எதற்கு? நீங்க போக வேண்டியது உங்க லெப்ட், அவன் வர வேண்டியது அந்த லெப்ட். நேருக்கு நேரா ஏன் மோதணும்? ஏன் நின்று போக கூடாதா? இன்னைக்கு போக்குவரத்துல இந்த அளவுக்கு நெரிசல். இதை ராஜாஜி அவர்கள் சொல்லுகிறார். ராஜாஜின்னு சொன்னோன்னே சில பேருக்கு பொதுவா அவரை பற்றி ஒரு சில த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பிலாசபர் என்று சொல்வார்கள். அவரை சரியா படித்திருந்தால் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைகள் அங்கு இருக்கின்றன. அதுல என்ன சொல்றாருன்னா, தி சிவிலைசேஷன் ஆஃப் எ கண்ட்ரி கேன் பி ஈஸிலி விட்னஸ்ட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், இன் த டிராபிக். ஒரு நாட்டின் போக்குவரத்தில் அந்த நாட்டின் கலாச்சாரத்தை நாம் கணக்கு போடலாம். ஆஸ்திரேலியால பார்த்தேன், வேகம் 80ல போகும். 80க்கு கீழே போனீங்கன்னா பின்னாடி வர மோதிடுவான். 80ல போவாங்க. இதே மாதிரி ரோடு தான். அந்த ட்ராக்கை விட்டு போக மாட்டாங்க. தட்ஸ் a discipline. அங்க போனவங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்குற பழக்கம் கிடையாது. 3 தடவை டெஸ்ட் நடக்கும். 3வது டெஸ்ட்ல நீங்க இல்லைன்னா போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். இங்க மாதிரி கிடையாது. ஆக இப்படிப்பட்ட இந்த டிசிப்ளின்
இதெல்லாம் நம்மளுக்கு எப்ப வரும்? இது அவருடைய கேள்வி. நாட்டு நிலையை பற்றி சொல்லுகிறார். எங்கள் வீட்டில் திருடி கொண்டு ஒருவன் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததற்காக என்னை கைது செய்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலை. உண்மை காதலனை பற்றி அவர் எழுதுகிறார், உனக்கு 1000 காதலர்கள் கிடைக்கலாம், ஆனால் என்னை போல் காதலிப்பவர்கள் யாரும் கிடைக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை காதலோட இலக்கணம் என்று சொல்லுகிறார். பெண் அடிமைத்தனத்தை பற்றி சொல்லுகிறார். நான் மிகச்சிறந்த வரிகள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவை, தெரியாத வரிகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக சாதாரணமாக வாட்ஸ்அப்லயோ அப்துல் ரஹ்மான் போட்டோன்னு வரும், நிறைய வரும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது. தெரியாத வரிகளை இங்கு உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். பெண் அடிமைத்தனம், பெண்ணை பற்றி பாடுகிறார். பரிதாபமான பறவையே, சிறகு கத்திரிக்கப்பட்டாய், இப்போதோ கூண்டென்று நினைத்து கூட்டையே துறந்து விட்டாயே. வாழ்க்கையே ஒரு கூண்டு, என்னுடைய வாழ்வே ஒரு கூண்டு என்று இந்த உன்னுடைய கூட்டை, உயிரை மாய்த்து கொண்டாயே. பெண் அடிமைத்தனம். நேற்று முந்தா நாள் கூட நம்ம பார்க்கிறோம் பத்திரிகை செய்தியில, பீரோ விழுந்து இறந்ததாக நாடகம் ஆடி கடைசியில் அந்த காதலன் கொடுத்த அந்த துப்பு மூலமாக காவல்துறை கண்டுபிடிக்கிறது. கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தவுடன் அந்த சகோதரன் ஒத்துக்கொள்கிறான். இரும்பு கம்பியால் நான் அடித்தேன், கொன்றேன். ஏனென்றால் இன்னொரு ஜாதியை சேர்ந்த இளைஞனை காதலித்தார். நாம் வாழ்வது 21வது நூற்றாண்டா? எத்தனை பெரியார்கள் வந்தாலும் இந்த தமிழகம் திருந்தாதா? இதுதான் இன்றைய கேள்வி. இவர் என்னுடைய வாழ்க்கை என்று எழுதுகிறார். அதுல இன்று நான் பேசக்கூடிய யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற தத்துவம் அடங்கி இருக்கிறது. யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பது அடங்கி இருக்கிறது. உன் பாதையும் என் பாதையும் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அவை ஒரே கையின் ரேகைகள். இது எப்படி சார்? அது ஒரே கையா எப்படி இருக்க முடியும்? இவர் அந்த மதம், இவர் இந்த மதம், நான் அந்த மதம், எப்படி ஒரே கையா இருக்க முடியும் அப்படின்னா, எல்லோரும் இறைவனின் மக்கள். இது எல்லா சமயங்களும் மதங்களும் ஒத்துக்கொண்ட அடிப்படை உண்மை. அப்ப ஒரே கையா தானே இருக்க முடியும், இந்த ரேகைகளும் ஒன்னா தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு யானை, அவர் சொல்றார், பேசும்போது சொல்றார், ஒரு யானை கட்டி வச்சிருந்த யானை கட்டு மீறிட்டு ஓடுது, அந்த கோயிலை விட்டு ஓடுது. உடனே எல்லாம் சொல்றாங்க மதம் பிடிச்சிருச்சு, மதம் பிடிச்சிருச்சு. இவர் சொல்றாரு, அது மதம் பிடிச்சா ஓடுது, மதம் பிடிக்காம ஓடுது, மதத்தை பிடிக்காம ஓடுது. அவருடைய சிந்தனை பாருங்கள். காதல் துயரம், காதல்னாலே துயரம் தான். காதல் துயரமே வாழ்க, உன்னால் மற்ற துயரங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. இன்றைக்கு இலக்கியங்கள் எல்லாம் ஒரு நிரந்தர நிலையை எய்தி இருக்கின்றன என்று சொன்னால் மிகப்பெரிய இலக்கியங்கள், ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட்ல இருந்து எடுத்துக்கங்க, ஏன் ராமாயணமே எடுத்துக்கங்க, கம்பராமாயணமே, ராமன் சீதை காதல் திருமணம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த பிரிவுனால ஏற்படக்கூடியது தானே பார்க்கிறோம். ஆக காதல் என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொல்லுகிறார். இன்றைய நிலை நாம் பழம்பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரதி போல சாடுகிறார். எப்படி? உன் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம், உன் முன்னோர்களின் மகுடங்களை பற்றி ஏன் பீற்றிக் கொள்கிறாய்? இமயவரம்பன், கங்கையை போய் கங்கை கொண்ட சோ, இதெல்லாம் சரி.
ஆனா உன் நிலைமை என்னையா இன்னைக்கு? உன்னுடைய கையில் இருப்பது பிச்சை பாத்திரம். உன் முன்னோர்களின் மகுடங்களை பற்றி ஏன் பீற்றிக் கொள்கின்றாய்? இன்னமும் நம்ம we go to the past. அந்த அரசன் அவனுடைய கல்ற அதை இடிங்க, இந்த அரசன் இவனுடைய கல்ற இடிங்க. தேவையா? இன்றைக்கு இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்களே இந்த நாட்டில், அதை பற்றி எந்த கவலை யாருக்கு இருக்கிறது? இன்னைக்கு நான் பாக்குறேன், கொத்தனார் சித்தாளோட நிக்கிறவன் பிஇ படிச்சவன் நிக்கிறான். என்ஜினியரிங் காலேஜா திறந்து விட்டு எல்லாருக்கும் கொடுத்து, அங்க ஆஸ்திரேலியால கேட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு ஒப்புமைக்காக சொல்றேன், வேற ஒண்ணு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சார் இங்க எப்படின்னா அடுத்த வருஷம் இத்தனை வேலை பணி இடங்கள் காலியா இருக்குங்கிறது நாங்க புள்ளி விவரம் வச்சிருக்கோம். அது எந்தெந்த துறையிலங்கிறத வச்சிருக்கோம். அந்த துறைக்கு எத்தனை சீட்டு வேணுங்கிறத மட்டும் அலோவ் பண்ணுவோம். அந்த யூனிவர்சிட்டிட்ட சொல்லிடுவோம், 10 பேர் தான் நீ எடுக்கணும், அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இது ஸ்டேட்டஸ் ஓவர். இந்த நிலைமை இங்க இருக்கா? பெட்டிக்கடை போல் திறந்து விட்டு படிக்க வைத்து நிலபுலத்தை எல்லாம் வித்து, இதுல நீட் தேர்வு வேற, நீட்டா ஒழிச்சு கட்டுறதுக்கு. ஆக இப்படி நம்முடைய பிள்ளைகள் படும் பாட்டை அவர் சொல்லுகிறார். உன் கையில இருக்கிறது பிச்சை பாத்திரம், ஏன்பா அந்த பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு? புல்லாங்குழலால் எழுதிய கவிஞன் என்று ஹிந்து தமிழ் பத்திரிகை அவரை புகழ்ந்தது. புல்லாங்குழலால் எழுதிய கவிஞன், மயில் அல்ல. கண்ணதாசன் இவரை பற்றி சொல்லும் போது, நான் கலில் ஜிப்ரானை படிக்கும் போதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாரும் இல்லையே என்று ஏங்குவேன். அந்த ஏக்கம் இப்போது இல்லை. இதோ அப்துல் ரஹ்மான் வந்து விட்டார். இது கண்ணதாசனோட விளக்கம். ஒரு கவிஞன் பிறக்கும் போது கவிஞன் மட்டும் பிறக்கவில்லை, கூடவே ஒரு புதிய காலமும் பிறக்கின்றது. அந்த காலம் எப்பொழுதும் நிகழ்காலமாக இருக்கிறது. ஏனென்றால் கவிதை இளமை வாய்ந்ததை, காலத்தை கடந்தது. அதனால்தான் காலத்தை கடந்து கவிக்கோ நிற்கிறார். பாரதி சொல்லுகிறார், காலா என் காலருகே வாடா. என்ன துணிச்சல் பாருங்க. கண்ணதாசன் சொல்லுகிறார், கவிஞன் யானோ கால கணிதம். காலத்தை கடந்தவர். இரவா காவியம் என்று இயேசு காவியத்தை எழுதும் போது என்னுடைய தந்தையார் ஜார்ஜ் அடிகளார் தந்தையாரின் மாணவர், அன்பு மாணவர், அவர் கூப்பிட்டு சொல்றார், இது மாதிரி வந்து கண்ணதாசன் எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆனா அவருக்கு வந்து விவிலியத்தை பத்தி நாங்க சொல்லிக்கிறோம், ஆனா தமிழ் இலக்கணத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவர் வந்து எழுதுறது சரியா அப்படிங்கிறது ஒற்றுப்பிள்ளையெல்லாம் இருக்கக்கூடாது. அவரே சொல்றாரு, ஒரு தமிழ் பேராசிரியரை நியமியுங்கள், அவர் என்னுடையதை படித்து தவறு என்றால் திரித்துக் கொள்கிறேன், ஏனென்றால் இது இரவா காவியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த காவியத்தை எழுதுகிறார், அமெரிக்கா செல்கிறார், இறைவன் அழைக்கிறார், இரவா காவியமா இருக்கு. அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதிய கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இன்னொரு காவியம் இயேசு காவியம். அதுல முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். இயேசு காவியத்தை ஏகாரம் போட்டு இயேசு காவியம் என்று எழுதியிருந்தார் தலைப்பு. அப்ப அந்த இதை அது ஜெராக்ஸ் வரும், யாரோ எழுதுறாங்க போல இருக்கு, இவர் சொல்றாரு, அவர் எழுதுறது இல்லை, அவர் சொல்றத எழுதுறாங்க, இயேசு காவியம். அப்ப இயேசுன்னா 2 மீனிங், இயேசுவது. அப்ப இப்படி வந்துருமே அப்படின்ட்டு தலைப்புலயே இந்த பிரச்சனை வருதுன்ட்டு போட்டு இயேசு என்று திருத்தினாருங்க அப்பா. அதனால கண்ணதாசன் நன்றி சொன்னார். இப்ப இந்த கவிஞர்களுக்கு எவ்வளவு தாழ்ச்சி. இன்றைக்கு ஏதோ சில இதை படித்து நாங்களெல்லாம் பேராசிரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு என்ன மமத, என்ன கர்வம். நான் எல்லா பேராசிரியரையும் சொல்லேன், ஆனா கொஞ்சம் நெஞ்சத்தை படித்துட்டு நம்முடைய அன்பு இளவல்கள் நெடுஞ்செழியன் வந்திருக்கிறார், பேராசிரியர், என்னுடைய தந்தையாரின் ஆராய்ச்சி மாணவர்.
என்னுடைய தந்தையாரிடம் மகனாக இன்றும் என்றும் விளங்கக்கூடிய பொன் புஷ்பராஜ் ஐயா வந்திருக்கிறார். எங்கள் தமிழ்துறையே வந்திருக்கிறது. என்னுடைய வகுப்பு தோழர், நம்முடைய எந்திரிங்க, ரெண்டு பேருமே என்னுடைய வகுப்பு தோழர்கள். இந்த நட்பு தொடர்கிறது. ஆக இந்த புதிய காலம் எப்பொழுதும் நிரந்தரமான தற்காலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கவிஞனின் வேண்டுகோள். ஆக முதலில் அவர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. உதயகுமார் அவர்கள் பாருங்க, உதயகுமார் பேர் வச்சிருக்கார். அப்பா, அவங்க அப்பா எப்பொழுதும் உதயமாகக்கூடிய குமார். அது நிகழ்காலம், அதுதான் கவிதை. அவரே ஒரு கவிதை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நட்பெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது தமிழ் மூலமாக. கண்ணாடி அப்படியே தான் இருக்கிறது, நான் தான் உடைத்து விட்டேன். பாருங்க, கண்ணாடியே நம்ம தான் உடைக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றார்? நான் தான் உடைந்து விட்டேன். கண்ணாடி உடைக்கிறது எல்லாரும் உடைக்கலாம், கண்ணாடி அப்படிதான் இருக்கு. ஆனா நான் தான் உடைந்து விட்டேன்னா என்னுடைய அகத்தை நான் பார்க்கிறேன். அக பரிசோதனை, சுய பரிசோதனை செய்கிறாரே மகாத்மா காந்தி அடிகள். ஒவ்வொரு நாளும் இரவில் உட்கார்ந்து அவர் இன்று என்ன தவறு செய்தேன் என்பதையெல்லாம் மனதுக்கு கொண்டு வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறாரே. சத்திய சோதனை, அதை நாம் படிக்க வேண்டும், நிச்சயமா படிக்கணும். அதைத்தான் கவிக்கோ சொல்லுகிறார். கண்ணாடி அப்படியே இருக்கிறது, அப்படியே தான் இருக்கிறது. நான் தான் உடைந்து விட்டேன், என்னிடமிருந்து புறப்பட்டு நெடுந்தூரம் வந்து விட்டேன். பாருங்க, என்னை விட்டு நான் எங்கேயோ சென்று விட்டேன், எங்கே போவது என்றும் தெரியவில்லை, திரும்பி போகவும் விருப்பம் இல்லை. இதுதான் பாவத்தின் நாட்டம். வண்டு எப்படி தேன்ல மூழ்கி, அதுபோல விட்டில் பூச்சி எப்படி வெளிச்சத்தில் இறந்து போகிறதோ, அதுபோல மனித வாழ்க்கை கடைசி வரை திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் என்று நாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று மனித சமுதாயத்தின் நிலை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆக கொடுக்கப்பட்ட நேரத்தில் சில பரிமாணங்களை நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். கவிக்கோ, கவி அரசர், நிச்சயமாக அவருடைய கவிதைகள் நம்முடைய ஆன்மாவை உலுக்கக்கூடிய கவிதைகள். மற்றவையெல்லாம் உணர்ச்சியை உழுக்கும், உள்ளத்தை உருக்கும். ஆன்மாவை உலுக்கக்கூடிய கவிதைகள் நீங்கள் வேண்டுமென்றால் செல்லுங்கள் கவிக்கோவிடம், படியுங்கள் அப்துல் ரஹ்மானின் கவிதைகளை. அவர் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, நாம் மதம் பிடித்தவர்கள் அல்ல. ஆகவே எம்மதமும் சம்மதம் என்ற அந்த உணர்வோடு மனித நேயத்தை காப்போம் என்று கூறி அமைகின்றேன். வணக்கம்.